ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஒடிஷாவில் கேபிட்டல் சிட்டி வந்து புவனேஸ்வர் தான். அதனால தான் மோஸ்ட்லி நிறைய கம்பெனி, அதுக்கப்புறமா ஐடி கம்பெனி, நிறைய வேலை செய்கிற இடம் எல்லாமே வந்து புவனேஸ்வரில் கேபிட்டல். அப்படின்னா இப்போ நம்ம எப்படி சென்னை சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் புவனேஸ்வர் தான் ரொம்ப பெரிய ஒரு சிட்டின்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய விஷயம் கடை, அப்புறமா எல்லாமே நல்ல ஒரு எல்லா டைம் வந்து நம்ம சென்னை மாதிரி இருக்கும். அங்கே வந்து கடை வைக்கிறது வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், லோன் வாங்கி. இன்றைக்கி வந்து கடை பார்க்குறதுக்கு போகிறோம். அதோட புவனேஸ்வரம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் காட்டுறேங்க. வீட்டிலேருந்து கிளம்பும் போது கரெக்டாக மாமனார் வந்து கோவிலேருந்து வந்துட்டாங்க. 10 மணிக்கு முன்னாடி தான் வந்து கிளம்பணும். நானும் லைவ் பண்ணியிருந்தேன் 10 மணிக்கு கரெக்டாக. அப்பா வந்த உடனே சரி நான் அப்பா கிட்டே போய் சொல்லிவிட்டு கிளம்பலான்னு பார்த்தா, காலையில் வந்து அப்பா தூங்கும்போது பெட்டில் வந்து சில்லறை காசுலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் எடுத்து இங்கே வச்சுருந்தேன். அவங்க வந்த உடனே கொடுத்துட்டேன். ஆடடா, நான் நேற்றுலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொன்னாங்க. ஞாபகமே இல்லை, தூங்கும்போது அங்கே வச்சுருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாப்பா, 2 நாள் முன்னாடி கூட இருந்துச்சு, அதையும் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் அப்பா காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சரி வரேன்ப்பா, பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொன்னார். அவர் முதல்ல சொல்கிறது என்னென்னா, பத்திரமா போயிட்டு வாங்க, ஒரு நல்ல இடமா இருக்கணும், யாரும் சண்டை போடுறது பிரச்சனை பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடி போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ தான் வந்து லைவ் ஆரம்பித்தேன். லைவ் முடிஞ்ச அப்புறமா இந்த இடம் வந்து லிங்கிப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து கட்டக் போகிற வழி இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக வந்து போகலாம். இந்த பக்கம் சுற்றி வந்தால் 32 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டு, லிங்கராஜ் டெம்பிள், அதாவது நான் சொல்லுவேன் இல்லைங்களா, டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி ஒடிஷாவில், அந்த இடம் எல்லாமே அந்த பக்கம் போனோம். அது உள்ளே போயிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போனோம். ப்ளஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் போனோன்னா அந்த பக்கம் போனோம். இது வந்து டேரெக்டாக கட்டக் ரோடு. அது வந்து புவனேஸ்வர் ரோடு, இது வந்து கட்டக் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் வந்து போனோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா இந்த பிரிட்ஜ் வரும். இந்த பிரிட்ஜு தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஹைவேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம். இதுதான் புவனேஸ்வருங்க. இந்த இடத்து பேர் ரசூல்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. பலசுனி, ரசூல்கர், அந்த மாதிரி நிறைய பேர். அதாவது ஒரு ஊருக்கு நம்ம எப்படி அண்ணாநகர் அந்த மாதிரி நிறைய பக்கத்தில் இருக்கிற ஊர் பேர்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இங்கேயும். இதுதான் புவனேஸ்வர். ஒடிஷாவில் நம்ம எப்படி கேபிட்டல் சிட்டி மாதிரி ஒடிஷாவில் வந்து நல்ல ஒரு டெவலப்பான ஏரியான்னு சொல்லலாம். ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து இங்கே நிறைய இருக்கும். ஆக்சுவலாக வந்து கேபிட்டல் சிட்டியே தான், ஒடிஷாவோட கேபிட்டல் சிட்டி கண்டிப்பாக வந்து புவனேஸ்வர் தான். இங்கே தான் வந்து போன தடவை வந்து எங்கள் ஓரக்குத்தியோட வண்டியை கொண்டு வந்துருந்தோம் இல்லைங்களா, அப்போ வந்து எங்கள் ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஃபைன் போட்டாங்கன்னு சொன்னாங்க. இங்கே தான் வந்து ஃபைன் போட்டுட்டாங்க 1000 ரூபா. ஹெல்மெட் போடலை அப்படின்னு சொல்லி தான். அப்புறமா அது வந்து இங்கே வரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து அங்கேயே வந்து ஆக்சுவலாக பிப்பிலிலேயே ஹெல்மெட் போட்டுட்டோம். ஆக்சுவலாக இந்த ஒரு கடை இருக்குது பாருங்கள், அந்த கடைக்கு வந்து 2.5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கேட்குறாங்க. வாடகை வந்து 20,000. அது வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்தோம். இங்கே ரோட் சைடில் ஒரு கடை இருக்குது இல்லைங்களா, ஒரு டிஃபன் சென்டர் மாதிரி. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 5,000 வாங்குவாங்களாம். ரோட் சைடில் வந்து இருக்கும். ஆனால் வந்து ரோட் சைடில் தான் சமைச்சு எல்லாமே வீட்டிலேருந்து கொண்டு வந்து விற்கணும். அட்வான்ஸ் வந்து 50,000 ரூபா வந்து சொல்கிறாங்க. இதுவும் வந்து ரோட் சைடில், அதுவும் வந்து மக்கள் வந்து சாப்பிடுவாங்களான்றது டவுட் வந்து கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து எல்லாருமே வந்து வாடகை வந்து ஃபுல்லாக ஏற்றியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, எக்ஸெப்ட் பண்ணவே இல்லை. அந்த இடத்துலேருந்து அப்படியே ரைட் சைடு வந்தால் இந்த மார்க்கெட்டில் தான் நாங்கள் வந்து கடையே வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இதுக்குள்ளே போயிட்டு அட்வான்ஸை கேட்ட உடனே அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. 2 லட்ச ரூபா வந்து அட்வான்ஸ் சொல்கிறாங்க. வாடகை வந்து 15,000 ரூபா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 2 கடையும் சேர்த்து ஒரே கடையாக வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஹோட்டல் சென்டர் பண்ணணுன்னா நம்ம தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணணுமா வேறு. எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம கடை வைக்கிறதுக்கு 15,000 ரூபா வாடகை ப்ளஸ் வந்து 2 லட்ச ரூபா அட்வான்ஸு. நான் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் வந்து சத்தியமாக இதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்படியே ஆச்சரியமாகிடுச்சு. அது வந்து இங்கே தான் இருக்குது, நாங்கள் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். இந்த கடை வந்து இந்த மாதிரி நல்லா ஓடும். ஆனால் என்ன, வாடகை தான் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம பட்ஜெட் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு சரி வீடாச்சும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிட்டு வந்தேன். அதாவது நேற்று வந்து ஹஸ்பண்ட் வந்து பேசிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து பேசினாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாடகை வந்து 5,000 ரூபா ரூமுக்கு வந்து சொல்கிறாங்க. அட்வான்ஸ் வந்து ரூமுக்கெல்லாம் கம்மியாக தான் சொல்கிறாங்க. 6 மாதம் வாடகை, 5 மாதம் வாடகை, அந்த மாதிரி ஒரு இடத்துல 3 மாதம் வாடகை கூட கேட்குறாங்க. அது வந்து பரவாயில்ல தான். ஆனால் வந்து கடைக்கு தான் மட்டும் 2 லட்சம், 2.5 லட்சம், 3 லட்சம்னு கேட்குறாங்க. ஆனால் நல்லா ஓடும். ஆனால் வந்து நமக்கு இப்போ பட்ஜெட் இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் நிறைய பொருட்கள் கூட வாங்க வேண்டியிருக்கு. எல்லா பொருட்களும் வாங்கி நம்ம கடை எப்படி ஓடணும்னு தெரியாது. ஒரு
ஒரு 6 மந்த்து 1 இயருக்கு நம்ம தேவையான செலவுக்கும் கண்டிப்பாக காசு வச்சுருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கடையை வந்து ரன் பண்ண முடியும். அதோட வந்து ஒரேடியாக எல்லா காசையும் இங்கேயே போட்டுட்டு எப்படி வரும்னு தெரியாது. அதனால் வந்து பொறுமையாக வந்து பார்த்து அங்கே வந்து சரி ஓகே ஒரு 4-5 கடை பார்த்துட்டோம். சரின்னு அங்கே பார்த்துட்டு வந்தோம். சரி பார்க்கலாம் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வரும்போது வந்து நிமாப்படான்னு ஒரு ஊர் சொன்னோம் இல்லையா, அந்த வழியாக வந்தோம். ஏன்னா அங்கேயும் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 இடம் கடை வந்து பார்த்து வச்சுருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 2 இடத்துலையும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி, இந்த இடம் தான் அது. இதுவுமே வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுருக்க சிட்டின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வரும்போது வழியில் பானிபூரி சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சாப்பிட்டேன். அதெல்லாம் வந்து எடுக்கலை. நான் காமிக்கிறேன் வீடியோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அப்போல்லாம். அப்போ வந்து ஃபோனில் சார்ஜ் இல்லைனால அப்படியே வண்டியில் சார்ஜ் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ஒன்று வந்து 90 ரூபா. நாங்கள் வந்து 1 2 கொடுக்க சொல்லிட்டோம். அதனால் அவங்களும் 2 கொடுத்தாங்க. 90 ரூபாய்க்கு இது ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பாதி இவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க. குழம்பு வந்து அவர் எனக்கு பாதி கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக எல்லாத்தையும் அள்ளி அள்ளி எனக்கு கொடுத்துட்டாரு. என்னால் சாப்பிடவே முடியலை. சொல்லப்போனால் 90 ரூபா ஃபுல்லாக நான் சாப்பிட்ருவேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த பானிபூரி, ரசகுல்லா இதெல்லாம் சாப்பிடாம இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பேன். அதனால் வந்து ஹஸ்பண்டுமே அது பானிபூரி வந்து அவர் சாப்பிடல. ஜஸ்ட் வந்து ரசகுல்லா இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டதுனால அவருக்குமே வேண்டான்னு சொன்னதுனால ஒன்று வந்து 2 பேரும் பாதி பாதி சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு வண்டியோட டாக்குமெண்ட் போய் கேட்டதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் லேட் ஆகும்னு சொன்னோடனே சரி நாங்கள் கிளம்பி அந்த பக்கமாக வந்து இதுதான் பஜார், இந்த ஊரோட பஜார் இது. சரி இங்கேயாச்சும் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுக்குள்ளேயுமே வந்து அவ்வளோதான் சொல்கிறாங்க. கடையோட ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை வந்து 5000 சொல்கிறாங்க. அட்வான்ஸ் வந்து 50,000னாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி. அதுவும் வந்து 50,000ன்றது அவங்க ஒரு 10 வருஷம் முன்னாடியே வந்து கட்டியிருந்தாங்களாம். 5,000 ரூபா வாடகையாம். இப்போ வந்து அவங்க ரூம் காலி பண்ணுறாங்கனால அது டூலெட்னு போட்டிருக்காங்க. அது ஒரு 1 மந்த் ஆகுமா காலி பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என்னங்க நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னே 50,000மா அப்போ இப்போ எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் என்ன புவனேஸ்வரில் அவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னு பார்த்தா இங்கேயுமே அவ்வளோ சொல்கிறீங்களே என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். வழியில் ஃபோனில் வந்து மறுபடியும் சார்ஜ் காலியாகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்தேன். இதெல்லாம் வந்து ஒரு பக்கத்தில் இருக்க வயல்வெளிகள். நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அப்படியே வந்து வரும்போதே ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லிகிட்டே வந்தேன் என்னங்க பண்ணுறது. ஏன்னா புவனேஸ்வரில் கடை வச்சா ஓடும். ஆனால் வந்து அதுக்கேற்ற கடை வந்து சுத்தமாக கிடைக்கவே இல்லைங்க. ஒரு 2-3 இடம் தான் பார்த்தோம். எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்குது. எங்கேயுமே காலி இல்லவே இல்லை. அப்புறமா வந்து அது ஒரு பக்கமாகவே இருந்தாலும் ஏன்னா எல்லாமே கடை ஓடிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கனால நல்லா ஓடுது. ஏன் கடையை விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி என்ன பண்ணலான்னா இருக்கிற 2 கடையுமே வந்து ஒன்று வந்து ஹோட்டலுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து இந்த ஷோகேஸ் பொருள்லாம் வைக்கிற மாதிரி, அதாவது வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம், அதுக்கப்புறம் சாரீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சரி நமக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு இதுக்கே வந்து கடனை உடனே வாங்கி தான் கடை வைக்க போகிறோம். இதுக்கே பட்ஜெட் பத்தலை. இதில் வேறு நம்ம எங்கேருந்து ஸ்டேஷ்னரி கடையெல்லாம் வைக்கணும்னா அதுக்கெல்லாம் வச்சா ஓடும். ஆனால் வந்து அந்த ஏரியாவில் பார்த்திங்கனாலே நான் அந்த கடையில் காமிச்சிருப்பேன். எல்லா இடமும் வந்து சுற்றி சுற்றி ஸ்டேஷ்னரி ஐட்டமு, அதுக்கப்புறமா துணி கடை இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதோட நம்ம சென்னையிலேருந்து கொண்டு வந்து பொருட்கள்லாம் இங்கே விற்றா செம்ம சூப்பராக ஓடும், நல்ல குவாலிட்டியான பொருட்கள்லாம். ஆனால் வந்து அதுக்கு பட்ஜெட்லாம் பத்தாது. ஒரு ஸ்டேஷ்னரி கடை வைக்கணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 லட்சத்துக்கு மேலேயே வந்து திங்ஸே வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சரின்னு சொல்லிட்டு அதை பேசிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது வழியில் வந்து ஹஸ்பண்டோட தெரிஞ்ச பசங்களாம் அவங்க நிலத்துல வந்து இந்த மாதிரி பூச்சி மருந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ பூச்சி வருதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அவங்க சென்னையில் ஒர்க் பண்ணும்போதே இவங்கெல்லாம் கூட ஒர்க் பண்ணவங்க. அவங்க ஊர் தான் இது. ஆக்சுவலாக வந்து நான் லைவில் சொல்லியிருந்திருப்பேன். நிறைய பேர் கேட்டாங்க முஸ்லீம் ஏரியாலாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி. இங்கே பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஏரியா தான். என் ஹஸ்பண்ட் வந்து ஒழுங்காக பார்த்து மருந்து போடுறா அப்படின்னு சொல்லி சிரித்தவுடனே வந்து எங்கப்பா கொஞ்சம் நடுவில் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இல்லை இல்லை கரெக்டாக போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பஜார், எங்கள் ஊர் பஜார் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி மருந்து போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வயல்லாம் ஃபுல்லாகவே பச்சை பயிறு, அதுக்கப்புறமா வந்து உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டிருந்தாங்க. மறுபடியும் வந்து அதே பேச ஆரம்பித்தோம். என்னங்க இது என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி. நான் என்ன நினச்சேன்னா 5,000 ரூபா வாடகை கடைக்கு கேட்குறாங்க அப்படின்னா அட்வான்ஸ் வந்து ஒரு 30,000 இல்லை ஒரு 40,000 அப்படி கேட்பாங்கன்னு புவனேஸ்வரில் நினச்சேன். மிஞ்சி போனாலும் 10 மாதம் வாடகை 50,000 கேட்டாலும் பரவாயில்ல.
பரவாயில்ல, நம்ம வந்து ஓகே. ஆனால் இவங்க கேட்குறத பார்த்தா எப்படி அப்படின்னு சொல்லி தோணுச்சு. வந்துக்கிட்டே இருக்கும்போது வழியில் மறுபடியும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, ஆக்சுவலாக இவங்க வந்து ஸ்கூலில் படித்தவங்க. அவர் வரும்போதே இந்த ஊரில் என்ட்ரி ஆகும்போதே சொன்னார், இந்த ஊரில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நாங்கள் ஒன்றா படிக்கும்போது அவங்க வந்து படிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இவங்க பேரும் என் ஹஸ்பண்ட் பேரும் ஒன்று. அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார். அவங்க பசங்க இப்போ வந்து ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆச்சான். ஒரு பொண்ணு பிறந்திருக்கான். அது வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கே இருக்க, எது இருக்க, ஃபோன் நம்பர் இருக்கா, ஏன் ஃபோன் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் எங்கே அப்படின்னு கேட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணு, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேட்ச் விசிட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் சரின்னு உட்காந்துட்டு அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். குழந்தை பிறந்ததுன்னு சொன்ன உடனே அப்படிங்களா, நார்மலா இல்லை சிசேரியனா அப்படின்னு மட்டும் நான் கேட்டேன். அவங்க வந்து சிசேரியன்னு சொன்னாங்க. இப்போ ஓகேவா, நல்லா இருக்கா குழந்தைன்னு மட்டும் கேட்டுட்டு நான் சரிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஹஸ்பண்ட் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப நேரமாக, ஸ்கூல் பற்றி அந்த பேட்ச் ஃபெஸ்ட்டு பற்றியெல்லாம். அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் பக்கத்தில் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பசங்க காலையில் விட்டுட்டு போனது இது வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக ஸ்கூல் இருந்தால் ஸ்கூலில் வந்து உட்காந்துட்ருப்பாங்க, 4 மணிக்கு வந்துடுவாங்க. அதான் ஸ்கூல் சரியில்லையே, அதனால் அந்த சாரும் இன்றைக்கி சனிக்கிழமை வேறு சீக்கிரமாகவே அனுப்பிட்டாங்க. மெயினாக இதுதான் பிரச்சனையே, பசங்களோட ஸ்டடி தான் வந்து மெயின் முக்கியம். அதுவே வந்து கொஞ்சம் பிரச்சனையாகிட போகுது அப்படின்னு சொல்லி தான் புவனேஸ்வர் வந்து ட்ரை பண்ணோம். புவனேஸ்வரில் இருக்கிற அந்த அட்வான்ஸ் யோசித்தாலே பக்குன்னுது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இன்னும் ஒரு 1 வீக் இருக்குது டைமு, பார்க்கலாம். அதோடு வந்து அப்படியும் அதிகமாக கண்டிப்பாக கேட்டாங்கன்னா நம்ம செகண்ட் சாய்ஸ் வந்து நிம்மாப்படா தான். அதனால் அங்கேயே வந்து அவ்வளோ அட்வான்ஸ் கேட்குறாங்க. அவங்களுமே வந்து 1,00,000 ரூபா கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நான் வீட்டுக்கு வரும்போது எங்கள் மாமியார் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. எங்கள் மாமனார் ஃபுல்லாக போத்திக்கிட்டு படுத்திருந்தார். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஃபோன் ஃபஸ்ட்டு சார்ஜில் போட்டுட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கை கால்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வரலான்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் வீடையே இந்த பக்கம் அந்த பக்கம்னு எல்லாத்தையும் போட்டு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க 3 பேரும். ஆக்சுவலாக எங்கள் நாத்தனார் பையனும் சேர்ந்து டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பலாம் பண்ணலை, ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. வந்த உடனே அவங்களே எடுத்து மடித்து வைங்கன்னு சொல்லிவிட்டு மொபைல் சார்ஜ் போடணுன்னால சார்ஜர் வந்து வண்டியில் வச்சுருந்தேன். அது வந்து எடுத்துகிட்டு வந்து சார்ஜ் போட்டேன். எங்கள் மாமியார் வந்து நல்லபடி போயிட்டு வந்தீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்த உடனே வந்து எங்கள் மாமனாருக்கு வந்து கை காலெல்லாம் அமுத்தி விட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா உடம்பு முடியலன்னு படுத்திருக்காரு. மோஸ்ட்லி நிறைய தடவைலாம் அமுத்த மாட்டேன். எப்போயாச்சும் உடம்பு சரியில்லைனா மட்டும்தான். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அழுத்துவேன். இப்போல்லாம் வந்து அவர் வேண்டான்னு சொல்லுவார். ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ண அப்புறமா உனக்கே உடம்பு சரியில்லை, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். வண்டியில் வந்து போயிட்டு வந்ததுக்கு காலெல்லாம் வீக்கமாகிடுச்சு. என்னன்னு தெரியல. எனக்கு வந்து இந்த சர்ஜரி பண்ணதுலேருந்தே சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக ட்ராவல்லாம் பண்ணிட்டு வந்தால் கால் வந்து கொஞ்சம் வீக்கமாகிட மாதிரி இருந்தது. அப்புறமா சரி அப்பா படுத்துட்டு இருக்க பார்த்தவொடனே மனசு தாங்கலை. சரின்னு எங்கள் மாமியாரும் ரொம்ப நேரமாக அழுத்திட்டு இருந்தாங்களாம், கை வலிக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்பாவுக்கு மெடிசன்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து எங்கள் நாத்தனார் பையனாக போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கொடுத்துட்டு அப்பா வந்து சாப்பிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த கோல்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த மாதிரி போல். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து இன்றைக்கி விலாகு. இதுக்கப்புறம் நைட்டுக்கு ஈவினிங் வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு எங்கள் மாமியார் வந்து ஆல்ரெடி பெருக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு டீ போடுறேன். டீ போட்டுட்டு ஈவினிங் கொடுத்துட்டு ஹஸ்பண்ட்க்கு மாமனாருக்கெல்லாம் மெடிசன் அப்பாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் நைட்டுக்கு வந்து டின்னர் சமைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து 7 மணிக்கு லைவ் வருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபுல் டே vlog இதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.